எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரியில் இங்கே வர காஞ்சி எக்ஸ்டன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் என்னென்ன வகுப்புகள் நடைபெறுது, தமிழ் மீடியம் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகங்கள், அது இல்லாமல் அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற விவரங்கள்லாம் தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே வராங்க. சில நேரங்களில் காலை எடுக்க முடியறதில்ல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சில நேரங்களில் மெசேஜ் சரியாக நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற தகவலெல்லாம் வருது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் 2 நம்பருக்கு மட்டும் தான் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான வேலைகளில் நிறைய பேருடைய காலை அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்பினால் கூட அதுக்கு தொடர்ச்சியாக எங்களால் ரிப்ளை பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அது சம்மந்தமாகவே கேட்டிருக்கிறதுனால எப்பொழுதுமே ஃபோன் எங்கேஜாக இருக்குது. அதனால் இது சம்பந்தமாக அனைவருக்கும் சிரமம் இல்லாமல் நம்ம கிருஷ்ணகிரியில் இயங்கி வர காஞ்சி எக்ஸ்டன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் என்னென்ன கோர்ஸுகள் நடைபெறுது, அதற்கான ஃபீஸ் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது என்னென்ன டைமில் நடைபெறுது, அது எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் என்ற ஒரு விவரம் அடங்கிய இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு முழுமையாக நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணியே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விட இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் ப்ராசஸ்ஸு எப்படியெல்லாம் ஃபீஸ் கட்டலாம், என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் நம்ம பயிற்சி மையத்தில் இருக்குது அப்படின்ற விவரங்களை இந்த காணொலி வாயிலாக இந்த பயிற்சி மைய நடைமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் என்னென்ன கோர்ஸ் நமக்கு நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்க்குறதுல வழக்கமாகவே நம்ம பயிற்சி மையத்தில் ஆரம்ப காலம் முதல் டிஎன்பிசிக்கான பயிற்சி வகுப்புகள் தான் தொடர்ச்சியாகவே நம்ம எடுத்தோம். அதுக்கடுத்து தான் டெட்டு 2012 அறிமுகப்படுத்தினாங்க. அந்த டெட்டுக்கான பயிற்சி வகுப்பில் அதை தொடர்ச்சியாக கால்ஃபர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து டிஆர்பி அப்படின்ற இதில் யூஜி டிஆர்பி இருக்குது, பிஜி டிஆர்பி, அது சம்மந்தமான வகுப்பில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து அதுக்கடுத்து எஸ்ஜிடி என்று சொல்லக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சருக்கான வகுப்புகளையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பின்னாடி வந்ததில் பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் என்ற இத்தனை வகுப்புகளுக்கும் நம்ம பயிற்சி மையத்தில் வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ மெயினாக எது எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசி தான் ரொம்ப மெயினாக. மற்றது எல்லாமே அந்தந்த சீசனுக்கு சில கால்பர்கள் வரும். வழக்கமாகவே டிஎன்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துருவாங்க. அந்த கொடுக்கப்பட்ட ஆனுவல் பிளானரில் அதே தேதியில் சரியாக திட்டமிட்டபடி எக்ஸாம் வைப்பாங்க. அதே ப்ராசஸ் 1 இயர்க்குள்ளே முடிச்சிருவாங்க. அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இது 1 இயரில் இப்போலாம் ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிருது. மற்றதெல்லாம் அப்படி முடியுதுன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. ஆனால் எல்லாமே அந்த 1 இயர்க்குள்ளே நடக்கும். ஏன்னா கால்ஃபர் வரது தான் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி கால்ஃபர் வந்துருச்சுன்னா அதை உரிய நேரத்தில் தேர்வு வைக்கப்பட்டு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அதன் வரிசையில் தான் நம்ம பயிற்சி மையத்தில் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது என்ன ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பு அப்படின்னா இந்த மார்ச்சில் ஆரம்பித்து அடுத்த ஆண்டு மார்ச் வரை ஓராண்டுக்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பாக நம்ம ஆரம்பிக்கிறோம். அதில் டிஎன்பிசி குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்த பயிற்சியானா குரூப் 4 மட்டும் தனியாக எடுப்போம். குரூப் 1 குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு இந்த குரூப் 1 குரூப் 2 இரண்டுக்குமே என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா பட்டப்படிப்பு தரத்தில் தான் உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனவே சிலபஸ் ஒரே மாதிரி இருக்கும் குரூப் 1க்கும் குரூப் 2க்கும். அதனால தான் அந்த ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பாக நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, இந்த குரூப் 4ல் அதை விட கொஞ்சம் குறைவான அந்த ஜிஎஸ் ஸ்டாண்டர்ட் தரம் எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்தில் இடம்பெறும். அதனால ஜிஎஸ்க்கான அந்த 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் இது எல்லாமே சேர்ந்து ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பாக இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து 2027 மார்ச் வரை ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி குரூப் 2ல குரூப் 2 குரூப் 2A இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு இருக்குது. அதே போல் குரூப் 4ல நிறைய பணிக்கான கால்ஃபர்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த நம்ம பயிற்சி மையத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் பே பண்ணிட்டீங்களா போதும், நீங்கள் பாஸ் பண்ண வரை இந்த டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் திரும்ப பணம் கட்ட தேவையில்லை. 1 டைம் பேமெண்ட் தான். எப்போ ரிசல்ட் வாங்குறீங்களோ அதுவரை இந்த தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? அது டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு. சரி, இந்த டிஎன்பிசியில் பயிற்சி மையத்தில் நம்ம என்னென்ன பாடத்திட்டங்களுக்கு எது மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ் வழி இங்கிலீஷ் வழி இருக்கா அப்படின்னா 2லுமே எடுக்கிறேங்க. நம்ம ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி 2லுமே நம்ம இந்த டிஎன்பிசிக்கான பாடப்பிரிவுகளில் நம்ம ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க. அதே போல் மெட்டீரியலில் அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் வழி இங்கிலீஷ் வழியில் எல்லாமே கொடுத்துரும். இந்த கோர்ஸை பொறுத்தளவுக்கு ஆஃப்லைனில் மட்டும் இருக்கா அப்படின்னா இல்லைங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மோடுலையுமே நம்ம எடுக்கணும். சரிங்களா? இதில் என்னென்ன பகுதியில் நம்ம கிளாஸ் எந்தெந்த மாதிரியான கிளாஸ் மோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே பேட்ச், அதாவது வாரத்தில் 2 நாளைக்கு மட்டும் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிக்கணும். அப்போ வாரத்தில் 2 நாளைக்கு மட்டும் எடுக்கிற அந்த பேட்சுக்கு பேர் வீக்கெண்டு பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெகுலர் பேட்ச்னு ஒன்று இருக்குதுங்க. ரெகுலர் பேட்ச்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரை வாரத்தில் 5 நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கிறேங்க. டெய்லி இது 3 hours மட்டுமே உங்களுக்கு இருக்கும். அப்போது 5 15 அப்போது டெய்லி நடக்கிறதுல ஒரு 15 மணி நேரமும்
வீக்கெண்டு நடக்கிறதுல ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் எடுக்கிறோம். சனிக்கிழமை ஒரு 6 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 மணி நேரம், இது ஒரு 12 மணி நேரம். ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் வந்து ஒரே மாதிரி தான் போகும், வித்தியாசமே இருக்காதுங்க. அப்போ சனி ஞாயிறு பேட்சும் நீங்கள் சேர்ந்துக்கலாம், அல்லது டெய்லி வகுப்புகளும் சேர்ந்துக்கலாம். சில பேர் வந்து ஏதாவது தனியார் கம்பெனியில் அல்லது தனியார் நிறுவனங்களில் தனியார் பள்ளியில் ஆசிரியராகவோ அல்லது வேற எதனா பணி புரிஞ்சுட்டு இந்த இடைப்பட்ட விடுமுறை நாட்களில் மட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரியான நபர்களுக்கு சனி ஞாயிறு வகுப்புகள் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது இல்லாமல் முழு நேரமாக டிஎன்பிசிக்கு மட்டுமே நான் படிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், இப்போ தான் டிகிரி நான் முடித்தேன், இப்போ தான் நான் பிஎஸ்சி முடித்தேன் அல்லது பிஇ முடித்தேன், எனி டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து அடுத்து என்னுடைய இலக்கிய வந்து டிஎன்பிசியில் குரூப் 1 குரூப் 2 அல்லது குரூப் 4 வாங்குவது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தினந்தோறும் வகுப்புகள் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த தினந்தோறும் வகுப்பு அப்படின்னா திங்கள்லேருந்து வெள்ளி வரை வாரத்தில் 5 நாளைக்கு நடைபெறும். இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நடத்துகிறோம். அதே மாதிரி மெட்டீரியலும் தமிழ்லையும் இங்கிலீஷில் ரெண்டுக்குமே கொடுத்துறோம். வீக்லி ஒன்ஸு கம்பல்சரி டெஸ்ட் வச்சுருவோங்க நம்ம. அது இங்கே டிஎன்பிசியில் என்ன மெத்தடில் இருக்கோ அதே மாதிரில ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவோம். அதே போல் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி கொள்குறி வகை வினாவோட நம்ம உங்களுக்கு கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு ஓஎம்ஆர் சீட்டை கொடுத்துட்டு அதே போல் தான் வேல்யூ பண்ணி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு இந்த ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பு இந்த மார்ச் முதல் வாரத்தில் ஆரம்பிச்சு 2026 மார்ச் முதல் வாரத்தில் ஆரம்பிச்சு 2027 மார்ச் வாரம் வரை நம்ம எடுப்போம். இது ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்க, நான் ஒரு ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ டிஎன்பிசிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க காஞ்சி எக்ஸ்டென்ட்ல. இதை சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணணுமா இல்லை தவணையாக பண்ணோம்னா இதை பொறுத்தளவுக்கு சிங்கிள் பேமெண்ட் தாங்க பண்ணணும். நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கல மெட்டீரியல் ஃபுல்லாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓராண்டு படிக்கலாம். ஓராண்டுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்றது தான் நாங்கள் சொல்லித்தரோம். ஏன்னு பார்த்தீங்களா, இதில் ஜென்ரல் தமிழ் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், ரெண்டுமே நம்ம வகுப்புகள் எடுப்போம். இதில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அத்தனையும் சொல்லிக் கொடுப்போம். ஒருவேளை இந்த ஓராண்டில் திட்டமிட்ட இந்த கால இடைவெளியில் உங்களால் முடிக்க முடியல அப்படின்னாக்கல திரும்ப நீங்கள் பணம் கட்ட தேவையில்ல, திரும்ப தொடர்ச்சி ஓராண்டு அடுத்த ஆண்டு வரை நீங்கள் படித்து ரிசல்ட்டை வாங்க வரை தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கலாம். இது டிஎன்பிசியை பற்றிய ப்ராசஸ். அடுத்து வந்து நம்ம எதை பார்க்கணும்னா டெட்டை பற்றி நம்ம பார்ப்போங்க. அடுத்து பாருங்க, டெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம வந்து டிஎன்பிசியை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து டெட்டை பற்றி, அதாவது டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது ஏற்கனவே ஒரு எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக தான் கால்ஃபர் வந்திருக்குது. அடுத்து வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வருமானம் உடனடியாக கட்டாயம் வரும். இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு யாருக்காக வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரியறவங்க மற்றும் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியறவங்க அல்லது டெம்பரரி இந்த கன்சால்டேட்டு இந்த மாதிரிலாம் எமிஸ் நம்பர் வச்சிருக்கிறவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளியிலோ அல்லது அரசு பள்ளியிலோ பணிபுரியறவங்க எல்லாமே என்ன எழுதணும்னா இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எடுக்கலாங்க. மீதி இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை தாண்டி வேற என்ன அதில் தகுதி தேர்வுக்குன்னா நம்ம பிஎட் முடித்த அனைவருக்குமே அடுத்து உடனே கால்ஃபர் வரும். அவங்களும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதலாம். அதுக்கு பேர் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு இல்லை. ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு. ஆசிரியரோ அல்லாத பிஎட் கல்வி தகுதியை முடித்தவங்களுக்கு நம்ம டெட்டில் வந்து நார்மலான ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு வைப்பாங்க. அது உடனடியாக கால்ஃபர் வரும். ஆனால் எப்படி இருப்பினும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் தான் இருக்குது. பாடத்திட்டங்கள் வெவ்வேறு இல்லை. இந்த டெட்டுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ற ஆண்டே நம்ம எப்படி எடுத்தோம்னா சனி ஞாயிறு வகுப்புகள் எடுத்தோம், அதாவது வீக்கெண்டு பேட்ச் எடுத்தோம். இப்போ ரெகுலர் பேட்சையும் நம்ம எடுத்தோம். ரெகுலர் பேட்ச்ல மார்னிங் பேட்ச் எடுத்தோம், ஈவினிங் பேட்ச் எடுத்தோம். ஆனால் இந்த முறை நம்ம எடுக்க போகிறதுல சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மட்டுமே நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து யாரெல்லாம் அதிகமாக படிச்சுட்டு இருக்காங்கன்னா அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறவங்களை மட்டுமே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எழுத தகுதியானவர்கள் அவங்க தான் விண்ணப்பித்திருக்காங்க. அவங்க தான் நம்ம கான்ஜெக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. மேலும் சில பேர் வந்து தொடர்ச்சியாக நம்ம கிட்ட என்கொயரி பண்ணி அது சம்பந்தமாக கேட்டுகிட்டே இருக்கிறதால அவங்களுக்கும் இதை விளக்கம் கொடுக்க வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இந்த காணொலி நிகழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம். எனவே இந்த டெட்டு பகுதியை பொறுத்தளவுக்கு, தேர்வை பொறுத்தளவுக்கு 2 பேப்பர் இருக்கு. டெட்டு பேப்பர் 1 அப்படின்னு இருக்கு. இது டிடிஎட் முடிச்சவங்க, இடைநிலை ஆசிரியர் போறவங்களுக்கு முன்னாடி ஒரு தகுதி தேர்வு, அது பேப்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அடுத்து டெட்டு பேப்பர் 2 இருக்கு. அதாவது பட்டப்படிப்பு பிளஸ் ஒரு பிஎட் முடிச்சவங்க அவங்க வந்து டெட்டு பேப்பர் 2 எழுதலாம். அந்த டெட்டு பேப்பர் 2ல 2 விதமான தாள்கள் இருக்கு. ஒன்று மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் எம்எஸ்ன்னு சொல்லக்கூடியது, அடுத்து வந்து சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் யார் யார் எழுதலாம்? பிஎஸ்சி வித் பிஎட் சயின்ஸ் டீச்சர் எல்லாமே இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் எழுதலாம். சோசியல் சயின்ஸ் எழுதக்கூடிய டீச்சர் எல்லாமே இந்த பேப்பர் 2ல சோசியல் சயின்ஸ் எடுக்கலாம். அது யாரெல்லாம் சோசியல் சயின்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் இருப்பீங்க, அப்போ இங்கிலீஷ் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதர சோசியல் சயின்ஸ் சம்பந்தமான பாடப்பிரிவுகள்லாம் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து சோசியல் சயின்ஸ் அப்படின்ற பாடப்பிரிவில் நீங்கள் எடுத்துக்கலாம் பேப்பர் 2ல. அப்போ இதில் நம்ம பயிற்சி மையத்தில்
தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே எடுக்கிறோம். இப்போ நடந்துட்டு இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஈவினிங் பேட்ச் மட்டும் தான் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. அதாவது வீக்கெண்ட் ஒன்றும் ஆரம்பிக்கல, மார்னிங் பேட்ச் ஆரம்பிக்கல. மார்னிங் பேட்ச் போட்டவங்கள கூட ஈவினிங் பேட்ச் தான் இப்போ அதை கம்பைன் பண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். வீக்கெண்ட் பேட்ச் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஏன் வீக்கெண்ட் பேட்ச் ஆரம்பிக்கலாம்? இதில் ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறதால வீக்கெண்ட் பேட்ச் வர விரும்பல. நார்மலாக டெட்டு கால்ஃபர் எப்போ வருதோ அப்போ தான் வந்து வீக்கெண்ட் பேட்ச் அதிகப்படியான நபர்கள் வருவாங்க. எனவே வீக்கெண்ட் பேட்ச் ஒன்றும் நம்ம ஆரம்பிக்கல. ஆனால் ஈவினிங் பேட்ச் மட்டும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நம்ம நடந்துட்டு இருக்கோம். அந்த ஈவினிங் பேட்ச் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரை அப்படின்னா, திங்கள்லிருந்து வெள்ளி வரை வாரத்தில் 5 நாளைக்கு மட்டும்தான் நம்ம டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதில் திங்கள்லேருந்து வெள்ளி வரை மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரை வகுப்புகள் தினந்தோறும் 2 மணி நேரம் கிளாஸ் உங்களுக்கு நடக்கும். சோசியல் சயின்ஸுக்கு தனியாகவும் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு தனியாகவும் தருவோம். அதே போல் இதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம். இங்கிலீஷ் மீடியமாக தான் இங்கிலீஷில் தந்துடுவோம், தமிழ் மீடியமாக தான் தமிழில் தந்துடுவோம். இது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விவரமான நம்ம கிளாஸ். சரிங்களா? இப்போ ஏற்கனவே டிஎன்பிசி சொன்னேன், இப்போ டெட்டு சொல்லியிருக்கிறேன். இதில் அட்மிஷன்லாம் எப்படி நம்ம போடணும், எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குதுன்றது இந்த வகுப்புகள் எல்லாத்துக்குமே, இந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இறுதியில் அது சம்பந்தமானதை நான் சொல்கிறேன். இப்போ டெட்டு முடிச்சுட்டேன். அடுத்து நம்ம வந்து டிஆர்பியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஆர்பி பற்றி பார்க்குறோம். டிஆர்பினா ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதில் வந்து பிஜி அசிஸ்டண்ட்டுக்கும் தேர்வுகள் வைப்பாங்க, யூஜி அசிஸ்டண்ட்டுக்கும் தேர்வுகள் வைப்பாங்க. இது உங்களுக்கு தெரியும். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், இளநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு 2 விதமான தேர்வுகளுக்கு டிஆர்பி எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணும். இப்போ வரக்கூடிய ஆண்டுலையும் உங்களுக்கு டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறதா அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய ப்ரோக்ராமில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யூஜி டிஆர்பி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த யூஜி டிஆர்பிக்கு எழுதுறதுக்கு தகுதியானவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல டெட் பேப்பர் 2ல ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த யூஜி டிஆர்பி எழுதுவதற்கு அவங்க தகுதியானவங்க. அதை பாஸ் பண்ணி வச்சிருக்கவங்க மட்டும் தான் இதை எழுத முடியும். சரி, அதில் யார் யாரெல்லாம் இப்போ இந்த இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிற்சி மையத்தில் இந்த டிஆர்பியில் என்னென்ன மேஜர் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் எடுக்கிறோம். அதாவது இளநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தமிழ் வகுப்புக்கு நம்ம தமிழ் எடுக்கிறோம். தமிழ் பாடத்தை முதன்மை பாடமாக கொண்டு யூஜி டிஆர்பிக்கு எடுக்கிறோம். அதே போல் மேத்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் யூஜி டிஆர்பிக்கு. அதே போல் கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம், அதே போல் ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம். இந்த 4 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும்தான் காஞ்சிஎக்ஸ்டன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் யூஜி டிஆர்பிக்கான வகுப்புகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இப்போ ஏற்கனவே ஆரம்பித்த வகுப்புகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் இப்போ போயிட்டு இருக்குது. தமிழும் ஹிஸ்ட்ரியும் இப்போ தான் இந்த வாரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் புதுசாக வகுப்புக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மேத்ஸும் ஹிஸ்ட்ரி ஏற்கனவே நம்ம போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யூஜி டிஆர்பியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 150 வினாக்கள் உங்களுடைய பாடப்பிரிவுகள் இருந்து மட்டுமே இடம்பெறும். மேக்ஸ்னா மேக்ஸில் 150 கொஸ்டின் இருக்கும், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரியில் 150 வினாக்கள் இருக்கும், ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் 150 வினாக்கள் இருக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்க பாடப்பிரிவுகள் இருந்து மட்டுமே 150 கொள்குறி வகை வினாக்கள் இருக்கும். மொத்தம் 180 வினாக்கள் இருக்கும். 150 உங்கள் பாடப்பிரிவுகள் இருந்து மட்டும் கேட்கப்படும். மீதி 30 வினாக்கள் எதிலிருந்து இருக்குன்னா, தமிழில் தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு 30 வினாக்கள் வச்சுருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் மட்டும். அதை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அதில் வச்சுருப்பாங்க. அப்போ 180 வினாக்களில் 150 உங்களுடைய முழுக்க உங்கள் பாடத்திட்டங்கள் மட்டுமே அமைஞ்சிருக்கும். சரியா? இதில் நம்ம கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம், மேக்ஸ் இப்போ ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கோம். இந்த கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எந்தெந்த நேரத்தில் நம்ம காஞ்சிஎக்ஸ்டன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் எடுக்கிறோம் அப்படின்ற விவரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு வாரத்தில் 5 நாள் தினந்தோறும் வகுப்பில் எடுக்கிறோம். எந்த நேரத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு தொடங்கி மாலை 8 மணி வரை நம்ம முடிக்கிறோம். அப்போ 6 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு நம்ம முடிக்கிறோம். இது வந்து யூஜி கெமிஸ்ட்ரிக்கு. இந்த யூஜி கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நமக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பைலிங்குலாக தான் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூஜி கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அசோகன் அப்படின்ற சார் நமக்கு ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து டாக்டர் செந்தில்குமார் அப்படின்றவர் ரொம்ப சிறப்பாக எடுப்பாங்க. அவர் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல, அடுத்து எடுப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எனக்கு தமிழில் எடுப்பீங்களா, தமிழ் நோட்ஸ் எங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் கொடுப்பீங்களா அப்படின்னு தமிழகம் முழுவதும் இருந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா முழுக்க தமிழில் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுப்போம். இந்த மெட்டீரியலை எப்படி கொடுப்போம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க, சார் நாங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டா பல்காக 10 யூனிட்டுக்கும் நோட்ஸ் அனுப்பிடுவீங்களா அப்படின்றது உங்களுடைய கேள்விகளாக இருக்குது. நிச்சயமாக நம்ம பயிற்சி மையத்தில் பல்காக அப்படி ஒன்றாவே அனுப்பலை. கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு எவ்வரி யூனிட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 யூனிட்டுக்கு இங்கிலீஷ்க்கு அனுப்பிட்டோம், இந்த வாரத்தில் அனுப்பிட்டோம். அடுத்து தமிழுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். தமிழும் அதே போல் தயார் பண்ணிட்டு எவ்வரி யூனிட் டீச் பண்ணி முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு வந்து நடத்திடுவோம்.
இருக்கும். அதுக்கு முன்னாடி சில யூனிட்டை முன்கூட்டியே கொடுத்துருவோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு தமிழ் மீடியமில். அதனால் தமிழ் மீடியம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதுனால தமிழில் நோட்ஸ் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. தமிழில் உடனடியாக உங்களுக்கு கொடுத்துருவோம். இதை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் பொறுத்தளவுக்கு கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு கொடுத்துட்டோம். எல்லாமே நல்ல நம்ம சாருங்க 2 பேருமே நல்ல எஃபிஷியன்சி, நல்ல டாக்டரேட் முடிச்சவங்க, ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க, நல்ல ஜாப்ல இருந்தால் நம்ம பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப்ல ஒரு டெமோ சில வீடியோக்கெல்லாம் நீங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எனவே கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு மாலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிக்கணும் தினந்தோறும். சில நாளைக்கு சனி ஞாயிறு எடுப்போம் கூடுதலாக. ஆனால் சனி ஞாயிறு வகுப்புகள் அப்படின்றது தனி பேட்ச் கிடையாது. இந்த ஈவினிங் பேட்சோட சேர்ந்து கூடுதலாக கால்ஃபர் வந்துருச்சுன்னா கூடுதலாக நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஈவினிங் பேட்ச் ஒன்லி தான் இருக்குது. இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸை பொறுத்தளவுக்கு கார்த்திகேயன் சார் தான் எடுக்கிறாரு. அவரும் டிஆர்பியில் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஜாபில் இருக்கக்கூடியவர், ரொம்ப சிறப்பாக எடுப்போம் அப்படி மேக்ஸு இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா 5 யூனிட் முதல்ல கொடுத்துருவோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2லையுமே எடுக்கிறோம். 5 யூனிட்டுக்கான மெட்டீரியலை ஃபஸ்ட்டே கொடுத்துருவோம். அடுத்து டீச் பண்ண பின்னாடி அடுத்த 5 யூனிட்டுக்கான மெட்டீரியலை நம்ம கொடுப்போம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம சார் எப்படி எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸை நீங்கள் கையில் வச்சுக்க போகிறீங்க. அவர் டிஸ்பிளேவில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பேஜை வந்து ஒவ்வொரு பேஜையும் எடுத்துக்குவார். இந்த பேஜையை பயன்படுத்தி உங்களை எடுத்துக்க சொல்லுவார். அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு 1 by 1 ரொட்டீனாக உங்களுக்கு எல்லாமே ஈவனாக நடத்திட்டு வந்துடுவார். அப்போ ஆல் பேஜையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களை ட்ரெயின் அப் பண்ணிடுறாரு. ரொம்ப சிறப்பாக மேக்ஸ் வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு. அதை பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லி கிளாஸில் சனி ஞாயிறு மட்டும்தான் வகுப்பு. அப்போ வாரத்தில் 2 நாளைக்கு மட்டும்தான் மேக்ஸ் கிளாஸை பொறுத்தளவுக்கு நம்ம எடுக்கிறோம். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு டெய்லி வந்து ஒரு 6 மணி நேரம் வகுப்பில் எடுத்துரும். ஒருவேளை திடீர்னு கால்ஃபர் வந்துருச்சு, இந்த நேரம் பத்தலை அப்படின்னா சில நேரங்களை கூடுதலாக கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் தினந்தோறும் உங்களுக்கு மேக்ஸை பொறுத்தளவுக்கு உங்கள் குரூப் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கான கொஷின் பேப்பரை டெய்லியும் போட்டுவார், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான பயிற்சியும் உங்களுக்கு டெய்லியும் கொடுத்துட்ருக்காங்க. இது மேக்ஸை பொறுத்தளவுக்கு. அப்போது கெமிஸ்ட்ரி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், வீக்கெண்டு கிடையாது, ரெகுலர் மட்டும் தான் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். மேத்ஸை பொறுத்தளவுக்கு வீக்கெண்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ யூஜிடிஆர்பியில் பொறுத்தளவுக்கு நம்ம கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் நம்ம பிரதானமாக இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்து தமிழும் ஹிஸ்ட்ரி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம சொன்னோம். அதுக்கடுத்து நீங்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்கேன்னா, டிஎன்பிசி, டிஆர்பி, அடுத்து வந்து எஸ்ஜிடி, அடுத்து பிஇஓ, இதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்ஜிடி அப்படின்றது. அப்போ எஸ்ஜிடி வகுப்பு நம்ம பயிற்சி மையத்தில் எடுக்கிறோம்னா கட்டாயம் எடுக்கிறோம். இந்த எஸ்ஜிடி வகுப்பை பொறுத்தளவுக்கு எஸ்ஜிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த எஸ்ஜிடியை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் பேப்பர் 1 டெட் பாஸ் பண்ணவங்க தான் இந்த எஸ்ஜிடி என்று சொல்லக்கூடிய 2nd கிரேட் டீச்சருக்கு எலிஜிபிள். அந்த 2nd கிரேட் டீச்சருக்கான தேர்வு, நியமன தேர்வு இது டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க மட்டுமே எஸ்ஜிடியை எழுத முடியும். அந்த எஸ்ஜிடி இப்போ கால்பர் வந்திருக்கானா, இப்போ எஸ்ஜிடி கால்பர் வரல. அடுத்து கவர்மெண்ட் வந்த பின்னாடி புதிய ஆனுவல் பிளானர் கட்டாயம் திரும்பி அப்டேட் பண்ணுவாங்க. இதில் டிஆர்பியில் அதில் எஸ்ஜிடியை பற்றிய விவரங்கள் இருக்கும். 2nd கிரேட் டீச்சர் பற்றிய நியமன தேர்வுக்கான விவரங்கள் இருக்கும். குறைந்தபட்சம் வந்து ஒரு 2000-3000 போஸ்ட்டுகள் காலி பணியிடம் வரலாம். அதுக்கான தேர்வுகளுக்கான பயிற்சியை தான் நம்ம எஸ்ஜிடி தேர்வு பயிற்சி வகுப்பு அப்படின்னு நம்ம பயிற்சி மையத்தில் நடத்திட்டு இருக்கோம். அது எந்தெந்த நேரத்தில் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி ஞாயிறு மட்டுமே. சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5 மணி வரை, அதே மேலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5 மணி வரை. அப்போ வாரத்தில் 2 நாள் மட்டுமே எஸ்ஜிடி கிளாஸ் நடைபெறுது. உங்களுக்கு கால்ஃபர் வந்த பின்னாடி தான் நம்ம ரெகுலர் கிளாஸ்க்கே போகிறோம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் மே மாதத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கடுத்து புதிய கவர்மெண்ட் அமைஞ்ச பின்னாடி அந்த துறைக்கான அமைச்சரை உருவாக்குவாங்க. அந்த துறைக்கான அமைச்சர் தான் அதுக்கான நிதிகள் எல்லாம் ஒதுக்கீடு செஞ்ச பின்னாடி அதுக்கான காலி பணியிடங்களை எந்தெந்த பள்ளிக்கூடத்துலேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வாங்கின பின்னாடி அப்போ அதுக்கான நிதிகள் எல்லாம் ஒதுக்கி அதுக்கான வேலைகளை செஞ்ச பின்னாடி தான் நமக்கு எஸ்ஜிடி கால்ஃபர் வரும். அப்போது ஏறக்குறைய நம்ம ஓராண்டுகள் ஆகும். நிச்சயமாக வரக்கூடிய டிசம்பர் இருக்கலாம், அல்லது அடுத்த ஜனவரியில் இருக்கலாம். அதுவரை இந்த தேர்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுவரை 1 இயர் படிக்கணும். அதனால தான் நம்ம இப்போ ரெகுலர் கிளாஸ் அதுக்கு ஆரம்பிக்கல. ஏன்னா நாள் கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சனி ஞாயிறு வகுப்புகளை மட்டும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எஸ்ஜிடிக்கு நம்ம பயிற்சி மையத்தில் ஏற்கனவே ஒரு 2 மாதமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பயிற்சியில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது இப்போவும் நீங்கள் புதுசாக நீங்கள் அட்மிஷன் போட்டு பயிற்சியில் சேர்ந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகளை நம்ம தரோம். சரி, இது எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கா அப்படின்னா, நம்ம பயிற்சி மையத்தில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. இதுக்கான பணம் அப்படின்றத கடைசியாக சொல்லுவாங்க. இதுக்கான பணத்தை நீங்கள் கட்டுட்டீங்களா, இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதே போல் தேர்வுகளும் வாரத்துக்கு ஒரு நாள் பைலிங்கில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அப்போ எஸ்ஜிடி தேர்வை பொறுத்தளவுக்கு பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க ஈஸியாக இதை நீங்கள் வந்து எழுத முடியும். தொடர்ச்சியாக எழுதலாம். நீங்கள் 1 டைம் இப்போ பணம் கட்டினா போதும். எப்போ எக்ஸாம் வருதோ அதுவரை தொடர்ச்சியாக
படிச்சுட்டே இருக்கலாம். எஸ்ஜிடியில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு 150 வினாக்கள் இருக்கும். 150 வினாக்கள் எதில் இருக்கும்? தமிழில் ஒரு 30 வினா இருக்கும், இங்கிலீஷில் ஒரு 30 வினா இருக்கும், மேத்ஸில் ஒரு 30 வினா இருக்கும், சயின்ஸில் ஒரு 30 வினா இருக்கும், சோசியல் சயின்ஸில் ஒரு 30 வினா இருக்கும். இப்படி 5 தலைப்புகளில் 30 வினாக்களாக 150 வினாக்கள் இருக்கும். கூடுதலாக ப்ளஸ் வந்து தமிழ் தகுதி தேர்வு ஒரு 30 இருக்கும். அப்போ 150 வினாக்களுக்கான 180 வினாக்களுக்கான தேர்வுகளாக எஸ்ஜிடி இருக்கும். அதே போல் இதில் பிஇஓ அப்படின்னு சொல்கிறோம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு எக்ஸாமுக்கான தேர்வுகளை நம்ம பயிற்சி மையத்தில் எடுக்கிறோம். அப்போ அந்த பிஇஓ வகுப்புக்கான தேர்வு நம்ம பயிற்சி மையத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கான பாடத்திட்டங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து சைக்காலஜி இருக்கும், மற்ற எந்த தேர்வுகளையும் சைக்காலஜி இருக்காது. யூஜிடிஆர்பியில் சைக்காலஜி இருக்காது, எஸ்ஜிடியில் சைக்காலஜி இருக்காது. ஏன்னா நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதுறவங்களும் எஸ்ஜிடி எழுதுறவங்களும் ஏற்கனவே டெட்டில் சைக்காலஜி தேர்வு எழுதிட்டு தான், அதாவது சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய குழந்தை வளர்ச்சி அதை எழுதிட்டு தான் வரதுனால இங்கே அந்த பாடத்தலைப்புகளை இங்கே இடம்பெறல. ஆனால் பிஓவுக்கு நீங்கள் வந்து கட்டாயம் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு அதோட ஒரு பிஎட் முடிச்சிருந்தா போதுமானது. பிஇஓ எக்ஸாம் எழுதுவதற்கான நீங்கள் தகுதி ஆகிடுறீங்க. அங்கே வந்து சைல்டு டெவலப்மெண்ட் குழந்தை வளர்ச்சிக்கான பாடத்திட்டங்கள் இங்கே இருக்கும். அதில் ஒட்டுமொத்தமாக சயின்ஸு எல்லாமே சேர்ந்து, இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு, அந்த ஜிகே எல்லாமே சேர்ந்து, குழந்தை வளர்ச்சி உட்பட எல்லாமே சேர்ந்து ஒரு 150 வினாக்கள் இடம்பெறும். இதோட பிளஸ் வந்து தமிழுக்கு ஒரு 30 வினாக்கள் இருக்கும். அப்போ 150 வினாக்கள் இங்கே இடம்பெறும். இந்த பிஓ வகுப்பு எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பிஓ வகுப்பு ஏற்கனவே ஒரு நம்ம பார்த்தோம், ஒரு 50லேருந்து 51 போஸ்ட் வேக்கன்ட் இருக்கிறதா இருந்தது. அது கட்டாயம் கால்ஃபர் வருமானு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனுவல் பிளானரில் டிஆர்பியில் விட்டுருந்தான். இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரில் அந்த பிஓ இல்லை. ஏன் அப்படின்னாக்கல ப்ரொமோஷனில் சில பேர் வரக்கூடியவங்க அந்த இடங்கள்லாம் ஃபில் பண்ணிட்டு அடுத்த கவர்மெண்ட் அமைஞ்ச உடனே பிஓக்கான காலிப்படி இடங்களை மொத்தமாக எடுத்து அது கால்ஃபர் பண்ணி அடுத்த ஆண்டு நிரப்பிடுவாங்க. அப்போ 2026 ஆண்டு இறுதிக்குள்ள இந்த பிஓ கால்ஃபர் எக்ஸாம் வந்துடும் நிச்சயமா. அதுக்கான பயிற்சி வகுப்புல நாம பயிற்சி மையத்தில் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு வந்து சனி ஞாயிறுல வாரத்தில் 2 நாளுக்கு மட்டுமே எடுக்கணும். அதுவும் ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு வழக்கமாக வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எடுக்கிறோம். அதுக்கான மெட்டீரியலையும் நம்ம இப்படி கொடுத்துறோம். அப்போ இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி இந்த பயிற்சி மையத்தில் எப்படி எடுக்கிறாங்க, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 எப்படி எடுக்கிறாங்க, அது வீக்கெண்ட் இருக்கா இல்லையா, ரெகுலர் கிளாஸ் இருக்கா இல்லையா. இதே போல இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ரொம்ப மெயின் அதுதான். இவ்வளவு நேரம் நான் என்னென்ன கிளாஸ் சொன்னோம், டிஎன்பிசி சொல்லியிருக்கேன், குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 சொல்லியிருக்கேன், அதே போல டிஆர்பி யூஜி டிஆர்பி நான் சொல்லியிருக்கேன், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லியிருக்கேன், எஸ்ஜிடி சொல்லியிருக்கேன், பிஇஓ சொல்லியிருக்கேன். எல்லா வகுப்புகளுக்கும் ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. எல்லா வகுப்புகளும் தமிழ்லையும் நடத்துறோம், இங்கிலீஷ்லையும் நடத்துறோம். இப்படி 2 விதமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் கட்டாயம். இதுக்கடுத்து இதுல பேமெண்ட் எப்படி பண்ணலாம், நம்ம பயிற்சி மையத்தில் சேருவதற்கான பேமெண்ட் எப்படி பண்ணலாம், மெட்டீரியலை எப்படி வாங்கலாம், ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பி, எஸ்ஜிடி, பிஇஓ போன்ற தேர்வுகளுக்கு எப்படியெல்லாம் அந்த டிஎன்பிசி பயிற்சி மையம், கான்ஜெக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் எடுக்கிறாங்க, என்னென்ன மாதிரி மோடில் இருக்குது, ஆன்லைன் மோடு இருக்கா, ஆஃப்லைன் மோடு இருக்கா, எந்த மாதிரி வீக்கெண்ட் இருக்கா, ரெகுலர் இருக்கா, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் போன்ற விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொன்னோம். இப்போது இவ்வளோ நேரம் சொன்ன இந்த டிஎன்பிசி ஆகட்டும், அல்லது டெட் ஆகட்டும், அல்லது யூஜி டிஆர்பி ஆகட்டும், அல்லது எஸ்ஜிடி ஆகட்டும், அல்லது பிஇஓ ஆகட்டும், இது அத்தனையுமே ஆஃப்லைன்லேயும் இருக்கும், ஆன்லைன்லேயும் இருக்கும். நமக்கு என்ன டைமுக்கு சொல்லியிருக்கணுமோ அந்த டைமில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் இருக்கிறபடியே அங்கேயே உட்காந்துட்டு நம்ம ஆன்லைன் லைவ் கிளாஸை நீங்கள் நேரில் பார்த்துக்கலாம். அது ஆன்லைனில். ஆஃப்லைனில் நேரடியாக வந்து இங்கே கான்ஜெக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தினுடைய வகுப்பறையில் உட்காந்து நீங்கள் கவனிச்சிங்களா, அதுக்கு பேர் ஆஃப்லைன். சரிங்க சார், நான் சில நேரங்களில் நீங்கள் சொன்ன டைமில் 6 to 8 தான் நீங்கள் ஈவினிங்கில் எனக்கு சொல்லியிருக்கீங்க, டெட்டோ அல்லது யூஜி டிஆர்பியோ மற்றது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் என்னால் ஆன்லைனில் கிளாஸில் வகுப்புகளை சில நேரத்தில் கவனிக்க முடியல, என்னுடைய சந்தர்ப்பம் வெளியில் நான் இருக்கிறேன், ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லை நல்லதோ கெட்டதோ வெளியில் போயிட்டு அந்த நேரத்தில் பார்க்க முடியல, இதுக்கான அடுத்த வாய்ப்புகளை எப்படி கொடுப்பீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் வகுப்புகளை கவனித்தாலும் கவனிக்காட்டியும் எல்லா வீடியோவும் ரெக்கார்டடாக உங்களுக்கு கொடுத்துட்றோம். எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெக்கார்டடாக கிடைக்கும். இந்த ரெக்கார்டட் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க்கில் தான் கொடுப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். அதை எத்தனை முறைனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம் வரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எத்தனை முறைனாலும் பார்த்துக்கலாம். அப்போது இது தமிழில் இங்கிலீஷில் எடுக்கிற இந்த யூடியூப்பில் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு வீடியோ, அதே போல் நமக்கு தனி லிங்காக யூடியூப்பில் போடாமல் உங்களுக்கு லிங்காக நம்ம கொடுப்போம். ரெக்கார்டட் வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ இதை பற்றிய இந்த யூஜி டிஆர்பி, டெட்டு, அதே மாதிரி எஸ்ஜிடி, டிஎன்பிசி, பிஇஓ அத்தனை என்னென்ன தேர்வுகளுக்கு நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாமே ஆன்லைன்லையும் கிடைக்கும், ஆஃப்லைன்லையும் கிடைக்கும்.
ரெக்கார்டடா வீடியோ உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிடும். சரி, இதுல வந்து பேமெண்ட் பண்றது எப்படி சார், நான் எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 2 நம்பரை கொடுத்துருக்கோம் நம்ம இன்ஸ்டியூட்ல விளம்பரத்துல. கான்ஜெக்ஷன் கோச்சிங் சென்டருடைய யூடியூப்ல இந்த 2 நம்பரை பார்த்துருப்பீங்க, 9842051499 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 9150302456 என்ற 2 நம்பருக்கு நீங்க தொடர்ச்சியா தொடர்பு கொள்வீங்க. சில நேரங்களில் எடுக்க முடியாத சூழல் இருக்கு, சில நேரங்களில் நீங்க மெசேஜ் அனுப்பினாலும் உங்களுக்கு மெசேஜ் தகவல் கொடுக்க முடியாத நேரங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கால் வரதுனால உங்களுக்கு உடனடியாக எங்களால் ரிப்ளை பண்ண முடியல, நாங்கள் திருப்பி கூப்பிடவும் முடியல மிஸ் காலை. நீங்க அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக தான் இன்றைய அந்த வீடியோ அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க சிரமப்படவே தேவையில்லை. நாங்க இதுல அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்க உங்க பேரை டைப் பண்ணணும். உங்க பேரை டைப் பண்ணி உங்க மொபைல் நம்பரு, உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி ஐ விஷ் டு ஜாயின் UGTRB கெமிஸ்ட்ரி ஆர் ஐ விஷ் டு ஜாயின் டெட் ஆர் விஷ் டு ஜாயின் TNBC குரூப் 1 இப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்தீங்கன்னா உடனே அந்த மெசேஜுக்கான ரிப்ளை கொடுத்துருவாங்க. நீங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, நீங்க எப்படியெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கல அப்படின்னா இந்த யூடியூப்ல உங்களுக்கு நான் விளக்குறேன். எப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கான பேமெண்ட்டுக்கான ஒரு ஜிபே நம்பரை கொடுத்துருக்குறோம். 9943610560 அப்படின்ற நம்பர் இருக்கு. அப்போ இந்த நம்பருக்கு ஞானம் என்ற ஒரு பேர்ல தான் இது இருக்கு. ஞானம் ஞானசேகர் அப்படின்ற நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப், அவர் பேருக்கு தான் நீங்க ஜிபே அனுப்பணும். இப்போ நீங்க வந்து யூஜிடிஆர்பில ஏதாவது கெமிஸ்ட்ரி சேர்றீங்க அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து 15,000 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 15,000 ரூபாயை இதுக்கு ஜிபேவா நீங்க அனுப்பிட்டு இதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இந்த 2 நம்பருக்கும் வாட்ஸ்அப் கால் தான், இந்த 2 நம்பருக்கும் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்க பேர்ல தான் நீங்க பணம் கட்டிருக்கீங்க அப்படின்ற விவரத்தை அனுப்பணும். அதுவோடவே உங்களுடைய நேம் என்ன பெயர் அப்படின்றது, அப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் எதுக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படின்ற விவரம், சப்ஜெக்டை பத்தி எழுதணும். அப்புறம் அட்ரஸ், இந்த அட்ரஸை பற்றியெல்லாம் எழுதி எனக்கு மெசேஜாக குறு செய்தியாக அனுப்பிட்டீங்களா அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிட்டீங்களா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் பணம் கட்டி இதுக்கு சேர்ந்துருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நம்பரை அலாட் பண்ணி ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. என்ன டைமுக்கு வருதோ அது நீங்கள் சிரமப்படவே தேவையில்லை. நீங்கள் அப்போ அட்ரஸ் ஏன் அனுப்பணும்னா உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புவாங்க, கொரியர் சார்ஜ் எல்லாம் அதில் இன்க்ளூட் தான். அப்போ அந்த 15,000ல் இன்க்ளூட் தான் உங்களுக்கு. சரிங்க, அடுத்து வந்து மேக்ஸுக்கு கேட்டீங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு அதே போல தான் நீங்க UGTRB மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ண போறீங்க. ஐ விஷ் டு ஜாயின் மேக்ஸ் TRB கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்க. அந்த மேக்ஸுக்கும் 15,000 ரூபாய் தான் அமௌண்ட். 15,000 ரூபாய் அது சிங்கிள் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை சில பேருக்கு சிங்கிளா பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 கட்டிக்கலாம், 10K கட்டிக்கலாம், பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு 5K கட்டிக்கலாம் ஒரு 20 டேஸ்ல. இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் தவணை முறையா. நிறைய பேர் வந்து சிங்கிள் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 10K கட்டிக்கலாம், அடுத்து ஒரு 5K கட்டிக்கலாம். இது எவ்வளவு நாள் இடைவெளினா ஒரு 20 டேஸ் இடைவெளி. இந்த 20 டேஸ்க்குள்ள இந்த பேமெண்ட்டை நீங்கள் கட்டிட்டு மீண்டும் உங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த 20 டேஸ்க்குள்ளே பண்ணலை அப்படின்னா ஆசிரியர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க, இல்லை மெட்டீரியல் அடுத்த கட்டமாக உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதனால் நீங்கள் கேட்டதுக்கு இணங்க தான் இந்த 15,000 ரூபாயை இப்படி பிரித்து கட்ட சொல்லியிருக்கிறேன். கெமிஸ்ட்ரிக்கும் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு, அதே போல் மேக்ஸுக்கும் இதே ப்ராசஸ் தான். அப்போ மேக்ஸுக்கு எவ்வளோ பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 15,000 ரூபாய் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அந்த 15,000 ரூபாயை 2 தவணையாக கட்டிக்கலாம், 10 + 5 அப்படின்னு கட்டிக்கலாம். அதுக்கும் இதுக்கான இந்த ஜிபே நம்பருக்கு தான் நீங்கள் கட்டணும். இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர். சில பேர் மொபைல் நம்பர் 2 அனுப்புறீங்க, ஒரே மொபைல் நம்பர் தான் அனுப்பணும், ஒரே மொபைல் நம்பர் தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போது இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு இந்த 2 நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் இந்த 2 நம்பருக்கு தான் அனுப்பணும். இந்த நம்பருக்கு எக்காரணத்தை கொண்டும் நீங்க அடிக்கடி ஃபோன் பண்ணக்கூடாது, இந்த நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணணும். இது ஜிபே நம்பர் ஒன்லி, அப்போ ஜிபே மட்டும் தான் பண்ண போறீங்க. இது பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி போறீங்க. அப்படி ஏதாவது டவுட் இருக்குன்னா மோர் இன்ஃபா ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த நம்பர் தானா அப்படின்னு ஒரு முறை உறுதி பண்ணிக்கிட்டு நீங்க அதுக்கு ஜிபே பண்ணலாம். அப்போ ஜிபே பண்ணிட்டு இது ஸ்கிரீன்ஷாட் இந்த 2 நம்பருக்கு எழுதலாம். சரியா? இப்போ நான் மேக்ஸ் சொல்லிட்டேன், கெமிஸ்ட்ரிக்கு சொல்லிட்டேன். இப்போ SGTக்கு எவ்வளவு பணம் அப்படின்னா SGTக்கு 15,000 ரூபாய் தான். என்ன சார் எல்லாத்துக்கும் 15 என்ன ராசி அப்படிலாம் இல்லை. நம்ம பல இடங்களில் UGTRBக்கெலாம் 25,000
22,000 வச்சிருக்காங்க. நம்ம ஒரே அளவு தான் வைக்கணும். அது இல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட தேதி இன்னும் வரை தெரியல. எஸ்ஜிடிக்கு என்னைக்கு தேதின்னு தெரியாது, டிஆர்பிக்கு என்னைக்கு தேதின்னு தெரியாது, பிஓக்கு என்னைக்கு தேதின்னு தெரியாது. அதனால தேதியே தெரியாமல் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நிறைய பணமும் வாங்கக்கூடாது, நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாதுக்காக மினிமமாக ஒரு 15,000 ரூபாய் ஃபிக்ஸடாக நம்ம வச்சுட்டோம். இந்த 15,000 ரூபாய் கட்டினா போதுமானது. இது எக்ஸாம் வரை நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுக்கலாம். இது திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், ஒரு வேளை எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் கூடுதலாக போனாலும் அதுக்கான பணத்தை நம்ம வாங்க மாட்டோம். ரிப்பீட்டடாக எக்ஸாம் வச்சுட்டே இருப்போம். டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சார்ஜஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். மெட்டீரியல், ரெக்கார்டட் வீடியோ, டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து 15,000 ரூபாய் தான். அப்போ எஸ்ஜிடிக்கும் 15,000 ரூபாய் தான் அமௌண்ட். இது வந்து சிங்கிள் பேமெண்ட், இது வந்து டபுளாக கிடையாது. அதே போல் பிஓவுக்கும் 15,000 ரூபாய் தான். எல்லாத்துக்குமே 15,000 ரூபாய் தான். இந்த 15,000 ரூபாய் இது வந்து சிங்கிள் பேமெண்ட் தான். இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கட்ட முடியாது. அப்போ இதுக்கு அடுத்து டெட் நம்ம சொன்னோம் இல்லையா, டிஎன்டிஇடி இப்போ சிறப்பு தேர்வு எழுதுறோம் இல்லையா, இதுக்கு எவ்வளவு ஈவினிங் பேட்சில் மட்டும் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு எவ்வளோனா ஈவினிங் பேட்சில் 10,000. இது சிங்கிள் பேமெண்ட் தான். 10,000 பண்ணோம். இது டபுள் பேமெண்ட் கிடையாது. இதுவுமே இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு நான் சொன்ன வழக்கமாக ப்ரொசீஜர் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் மொபைல் நம்பர், அட்ரஸ் இது எல்லாத்தையும் அனுப்பிவிடலாம். நாங்கள் எப்படி கிளாஸ் எடுக்கிறோம், ஏதாவது ஆப் தனியாக இருக்கா அப்படின்னா, தனியான ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டியூட்டுக்குன்னு நம்ம கொடுக்கல. அது வந்து நிறைய உங்களுக்கு பெர் ஹெட் மேலே இவ்வளோ காசுன்னு கட்டணும். அந்த செலவினங்களை குறைப்பதற்காக தான் இதை நம்ம ஃபிக்ஸடாக கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கணும். அந்த மாதிரி தனி ஆப்பாக கொடுத்தோம்னா பெர் ஹெட்டுக்குன்னு இவ்வளோ எங்கே ஆப்பை வாங்குறோமோ அதுக்கு நம்ம சார்ஜஸ் பண்ணணும். அதனால் இதை குறைக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜூம் ஆப்பை உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் ஜூம் ஆப்பில் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். எவ்ரிடே ஈவினிங்கில் ஒரு 6 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறோன்னா ஒரு 5:50 அல்லது 6 மணிக்குள்ளே உங்களுக்கு லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கை சும்மா டச் பண்ணிங்களா போதுமானது. உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஜூம் ஆப் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. டச் பண்ணிங்களா போதுமானது. உள்ள நீங்கள் ஜாயின் மீட்டிங்னு கேட்கும், ஜாயின் மீட்டிங் கொடுக்கலாம். சைன் அப்னு கொடுக்கக்கூடாது, நிறைய கேட்கும், அது கொடுக்குறோம். ஜாயின் மீட்டிங் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம். அப்போ நீங்கள் லைவ் கிளாஸ் நீங்கள் பார்த்துலாம். ஒரு வேளை பார்க்க முடியலன்னா அத்தனை இவ்வளோ நேரம் சொன்ன பாடத்திட்டங்களுக்கு அத்தனை தேர்வுகளுக்குமே ரெக்கார்டட் வீடியோ கம்பல்சரி உங்களை தேடி வந்துடும். இதுக்கு மேலே வேற எந்த சந்தேகமும் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய பேர் சந்தேகங்கள் ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அது இல்லாமல் ஒன்றுமே சில பேர் ஆசிரியர்கள் படித்தவர்கள்லாம் என்ன குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுத போகிற தேர்வு யூஜி டிஆர்பியா அல்லது டிஎன் டெட்டா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் நிறைய பேர் டிஎன் டெட்டை பாஸ் பண்ணவங்க யூஜி டிஆர்பிக்கு எலிஜிபிள். அந்த யூஜி டிஆர்பிக்கு எலிஜிபிள் எழுதுறவங்க என்ன கேட்குறீங்கன்னா, திரும்ப சார் டெட்டு எக்ஸாம் சேரணும்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நீங்கள் டெட்டை பாஸ் பண்ணிட்டீங்க, அப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் கேட்கணும். அப்போ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்க மீண்டும் டெட்டுன்னு கேட்குறீங்க. அப்போ மாற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. அதே போல் இந்த டிஎன் டெட்டு சிறப்பு தேர்வு வந்திருக்குது இல்லையா, அதை நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ பணி நியமனத்துக்கான ஒரு நியமன தேர்வு வந்துருச்சு போல, சார் நான் அதுக்கு எலிஜிபிளா, நான் எழுதுனா இதை பாஸ் பண்ணி வேலை போட்டுருவாங்களா அப்படின்லாம் சில பேர் தவறாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லை, இது ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு தான். நீங்கள் ஆசிரியர் ஆகிறதுக்கு தகுதி தேர்வுக்கு தான் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நியமன தேர்வு இதுவரை அரசாங்கத்தில் எந்த விதமான தேர்வுக்கும் விளம்பரம் கொடுக்கல. எனவே இப்போ நடைபெற தேர்வுகள் அனைத்துமே நியமன தேர்வு அல்ல, தகுதி தேர்வு மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு, மேலும் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மோர் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஐயங்களை தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.